திருமண உறவில் கசப்பு உண்டாவது ஏன்? விவாகரத்து கிடைக்குமா? வணக்கம், வாழ்க வளமுடன். இது போன்ற கேள்விகள் மற்றும் அதற்கான பதில்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜோதிடர் அக்ஷய மகுடீஸ்வரன், ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல். இந்த காணொளியை முழுமையாக பார்த்து அனைவரும் பொறுப்புடன் இருக்க வேண்டுகிறேன். ஜென்ம லக்கினம் சிம்மம், விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். ஜாதகருக்கு தற்போதைய வயத்தோட்ட விருச்சிகம். அக்ஷய லக்கினம் விருச்சிகம். அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருப்பது தனக்கான தடை, பிரச்சனை வசிப்பிடத்தில் இருப்பதை உணர்த்துகிறது. மேலும் அட்டம பாவக அதிபதி புதன் களத்திர பாவகத்தில் இருப்பது சிறப்பான நிகழ்வு இல்லை. திருமண உறவில் பெரும் பிரச்சனை இருப்பதை காண்பிக்கிறது. 12ஆம் அதிபதி சுக்கிரன் 7இல் இருப்பது திருமண உறவை பிரியும் வாய்ப்பை காண்பிக்கிறது. 2ஆம் அதிபதி குரு 7ஆம் இடத்தில் இருப்பதும் திருமண உறவில் பிரச்சனையை காண்பிக்கிறது. இது கணவர் ஜாதகம். அடுத்து மனைவியின் ஜாதகத்தை பார்ப்போம். மனைவி பிறந்த ஜென்ம லக்கினம் கன்னி, விருச்சிக ராசி, அனுஷம் நட்சத்திரம். தற்போதைய வயத்தோட்ட லக்கினம் தனுசு. லக்கினாதிபதி குரு 11ஆம் இடத்திலும் 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலும் இருப்பது சிறப்பானது. செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு அல்ல. இது உறவினர் அல்லது குடும்பத்தார் 2ஆம் திருமணத்திற்கு அழுத்தத்தை கொடுப்பதாக காண்பிக்கிறது. பொதுவாக பெண்ணின் அக்ஷய லக்கினத்திற்கு 2, 6, 8, 10, 12ஆம் இடங்களில் ஆணின் அக்ஷய லக்கினம் இருப்பது திருமண உறவில் பெரும் பிரச்சனையை கொடுக்கும். இந்த காரணத்தால் நாம் அதிக விவாகரத்துகள் நடப்பதை நாம் அன்றாட வாழ்வில் பார்க்கிறோம். இதற்கும் எந்த பரிகாரமும் வேலை செய்யாது. எல்லாம் அவன் செயல்.